மகுடம் டேரக்டர் ரவி அரசு. இவர் வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்ட்டு. அதர்வா வச்சு ஈட்டி அப்படின்னு ஒரு படமும், ஜிவி பிரகாஷ் வச்சு ஐங்கரன் அப்படின்னு ஒரு படம் வந்துட்டு எடுத்திருந்தார். இந்த 2 படமுமே அந்தந்த ஹீரோக்களோட கரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம். அப்படி ஒரு நல்ல கேரண்டியான ஒரு இயக்குனர் தான் ரவி அரசு. அவர் நம்ம சங்க செயலாளர் கூட மகுடம் அப்படின்னு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ட்டு ஒரு டைட்டில் டீசர் வந்தது. உண்மையிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது எனக்கு, ஏன்னா ஒரு நல்ல டேரக்டர். ஸோ விஷாலுக்கும் இந்த படம் வந்துட்டு ஒரு கரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம செயலாளர் யார், ஆப்பை தேடி தேடி போய் உட்காரக்கூடிய ஒரு ஆள். ஒன்றில் இவர் இருக்க இடத்துல தானாக பிரச்சனை வரும், இல்லைனா தனக்கு தானே ஒரு பிரச்சனையை உருவாக்கிடுவார். அப்படி இவருக்கு அந்த டேரக்டர் ரவி அரசுங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல, படம் ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே ரவி அரசு கலந்துக்கிட்டார், எப்பா என்ன விட்டுரு அப்படின்ட்டு. சரி ஓகே, அவர் தான் போயிட்டார். இவர் வேற ஒரு டேரக்டரை வச்சு இந்த படத்தை எடுத்துருக்கலாம், ஏன்னா கதையை ரவி அரசுட்டு இவர் வாங்கிட்டார். ஆனால் நானே டேரக்ட் பண்ணுவேன், நானே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவேன்னு இறங்கி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே டேரக்ஷன் தான் பேரை போட்டு 3 மணி நேரம் ஒரு மொக்க படத்தை நம்ம தலையில் கட்டி விட்டுருக்காரு. சவுத் இந்தியன் சினிமாங்கன்னு சில ரெகுலர் டெம்ப்ளேட் இருக்குது. அதில் ஒரு டெம்ப்ளேட் தான் அந்த அப்பா பையன் டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டில் தமிழில் ஒரு 300 படம் வந்திருக்கும், தெலுங்கில் ஒரு 3000 படம் வந்திருக்கும். ஏன் நம்ம சங்க பொருளாளர், நம்ம செயலாளரோட நண்பர் கார்த்தி நடித்த சர்தார் படம் கூட இந்த படத்தோட டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும், ஒரு அப்பா பையன் டெம்ப்ளேட்டில். ஆனால் அந்த படத்துக்கு இன்னும் ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார் அந்த டேரக்டர் மித்ரன். ஆனால் நம்ம செயலாளர் ஸ்க்ரீன் ப்ளே ஒன்றும் பண்ணவே இல்லை, டெம்ப்ளேட்டை மட்டும் தூக்கிட்டு வந்து படம் எடுத்து வச்சிருக்காரு. எடுத்தார், அது ஒரு 2 மணிக்கூறுக்குள்ளே எடுக்கக்கூடாதா? இது அதுக்குள்ளே படம் தான், 1.5 மணிக்கூறுக்குள்ளே எடுக்க வேண்டிய படம் இது. அதை 3 மணி நேரம் எடுத்து வச்சிருக்காரு. அதாவது நம்ம செயலாளர் ஆடியன்ஸை பற்றி என்ன நினச்சி வச்சிருக்காருன்னு தெரில. அதாவது நம்மளெல்லாம் ஒரு பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்காரா, இல்லை அவருக்கு ஏதாவது ஆகிப்போச்சா? ஸோ எப்படி இருந்தால் மனுஷன். படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சீன் ஒன்று வரும். அது நம்ம செயலாளர் வந்துட்டு மெடிக்கல் ட்ரிப்பாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வருவார். அப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும். அப்போ அப்பா விஷாலோட ஆட்கள்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்ச்சுனர் கார் நிறுத்திட்டு டோரை திறந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க, இவர் உள்ளே ஏறி உட்காரணும். ஆனால் இவர் எனக்கு அந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்ட்டு பைக்கை எடுத்துகிட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு அந்த கொட்டக்கூடிய மழையில் நனைஞ்சிக்கிட்டே போவார். அதுதான் இந்த படத்தோட நிலைமை. அதாவது ரவி அரசு வந்துட்டு ஒரு ஃபார்ச்சுனர் கார் மாதிரி அந்த காரில் வந்துட்டு அழகாக ஏறி உட்காந்துட்டு இருந்தாருன்னா ஒரு பாதுகாப்பாக சூப்பராக வந்துட்டு இந்த படத்தை எடுத்து ஹிட் அடிச்சுட்டு போவார். ஆனால் தலைவன் கொழுப்பு பிடிச்சி நான் நனைஞ்சி நாசமாக தான் போவேன் அப்படின்னு நாசமாக போன கதை தான் மகுடம். மகுடம் படத்தை 3 மணி நேரம் பார்த்த அந்த மிகுதியான மனபலம் படைத்த நண்பர்கள், உங்கள் துயரத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள்.